கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மத்திலே பேசும்படி, ஆவியானவர் நம்மத்திலே பேசும்படி உணர்த்தப்பட்ட வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனம் நம்மளுடைய இம்மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாய் காணப்படுகிறது. அவன் என் மீது வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் என் மீது வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று மனிதன் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இது மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது ஆண்டவர் தன்னுடைய தாசனை பார்த்து, தன்னுடைய ஊழியனை பார்த்து, தன்னுடைய துதிக்கிற தன்னுடைய குமாரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவனை நான் விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் ஜனங்களுக்கு தேவையான மிக ஒரு காரியம் விடுதலை. நேற்றைய மதியம் கூட ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து பலமாய் நம்மற்றில் இடைப்பட்டார். விடுதலை என்பதற்காக ஜனங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய மதியம் 3 நபர்களிடம் இருந்து நம்மளை தேவன் விடுவிப்பதாக ஆவியானவர் பேசினார். இந்த மாதம் 3 நபர்களிடம் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து நம்மளை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கர்த்தர் நடத்த போகிறார். இந்த காலை நேரத்திலையும் கூட ஆண்டவர் நம்மளை எவைகளிலிருந்து விடுவிக்க போகிறார் என்பதை ஆவியானவர் நம்மளுக்கு வழிகாட்டி அருள்வாராக. நேற்று 3 பேர்களிடமிருந்து, 3 நபர்களிடமிருந்து கர்த்தர் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் என்னையும் தேவன் எவைகளிலிருந்து விடுதலை ஆக்குவார் என்பதை இப்பொழுது நாம் கேட்டறிய போகிறோம். உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம் விடுதலை. விடுதலையை பெறுவதற்காக அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். நாகமான் என்கிற அந்த மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தறியும் பொழுது, அவனுடைய குஷ்ட ரோகம் சரியாவதற்காக, அவன் சரீரத்தில் இருக்கிற வியாதி சரியாவதற்காக எந்த நதியை, எந்த மனுஷனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணித்தானோ அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு அவன் இணங்குகிறவனாய் மாறினான். எல்லாவற்றுக்கு மேலாக அதில் மிக முக்கியமாய் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து உண்டு. வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு அந்த மனிதன் செவி கொடுக்க ஆரம்பிக்கிறான். சாதாரண ஒரு வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு விடுதலை தேவை. விடுவிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்நாட்களிலே அநேகர் மறந்து போய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட பலவிதமான சூழ்நிலைகளிலே விடுதலை தேவைப்படுகிறது. ஊழியர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே விடுதலை தேவைப்படுகிறது. விசுவாசிகளாய் இருந்தாலும் அவர்களுக்கும் பலவிதமான சூழ்நிலைகளிலே விடுதலை தேவைப்படுகிறது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மளை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களையும் என்னை விடுவிக்க அவர் நீதி உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் விடுதலை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்பேற்பட்ட விடுதலையை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடுவிப்பேன். என்னிடத்தில் அவன் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் விடுவிப்பேன். தேவனிடத்தில் நாம் வாஞ்சியா இருப்போமானால் தேவன் நிச்சயமாய் நம்மளை விடுவிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை விடுவிக்காமல் போனதற்கு காரணம் என்ன?
அவர் மீது வைத்திருந்த வாஞ்சையை வேறு எங்கேயோ நாம் திருப்பி விட்டோம். எனவே அவரால் கிரியை செய்ய முடியவில்லை. அவர் மீது வைத்திருந்த விருப்பத்தை வேறு ஏதோ திசையில திருப்பி விட்டோம். எனவே அவரால் இன்றைக்கு நம்மளை விடுவிக்க முடியவில்லை என்று நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை மிக அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு விடுவிக்கப்பட வேண்டும் என்று கதறிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வார்த்தையை தொனிக்க பண்ணுகிற, இந்த வசனத்தை வாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த விடுதலை என்பது எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த விடுதலைக்காக நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன், ஆனால் எனக்கு விடுதலை இல்லை, என்னை விடுவிப்பார் இல்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை விடுவிப்பேன். ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கிறார். அவர் நம்மளை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலமும் மறந்து போய்விடக் கூடாது. யார் நம்மளை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் எல்லாமல்ல தெய்வம் நம்மளை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவனோடு பிறந்த சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போட்ட பொழுது, அவனை மற்ற மீதியானுடைய கைக்கும் எகிப்தின் கைக்கும் விற்று போட்ட பொழுது, நீங்கள் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, அவர்கள் அவனை பரியாசம் செய்து அவனை விடுதலை இல்லாமல் அவனை விற்று போட்டார்களே தவிர அவனை விடுவிக்கவில்லை. அந்த குழியில் இருந்து அவனை விடுவிக்க வேண்டும் என்று அவன் கதறின பொழுது அவர்கள் காதை அடைத்து கொண்டார்கள், அவனை விடுவிக்கவில்லை. உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களை விடுவிக்காமல் இருக்கலாம். ஊழியத்தில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் நிலவரத்தை அறிந்தவர்கள் உங்களை விடுவிக்காமல் இருக்கலாம். இவர்கள் மாத்திரம்தான் விடுவிக்கவில்லையா? யோசேப்பு என்கிற மனிதன் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான். அந்த அர்த்தத்தின் நிமித்தம் அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவன் நினைத்த பொழுது, அந்த அர்த்தத்தின் நிமித்தம் உயர்வை அடைந்த மனிதன், நன்மையை பெற்ற மனிதன், யோசேப்பினுடைய வாயினால் வந்த வார்த்தையின் நிமித்தம் ஒரு விடுதலையை பெற்ற மனிதன் இவனை விடுவிக்க மறந்து போய் விடுகிறான். உங்களோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களை விடுவிக்க மறந்து போயிருக்கலாம். சகோதரிகள் உடன் பிறப்புகள் விடுவிக்க மறந்து போயிருக்கலாம். ஏன்? உங்களிடத்தில் நன்மையை பெற்றவர்கள் கூட, உங்களிடத்தில் நன்மையை பெற்று உங்களால் வாழுகிறவர்கள் கூட, அடிமைத்தனத்திலிருந்து சிறைச்சாலையிலிருந்து உங்கள் நிமித்தம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு உங்களை விடுவிக்க மறந்து போயிருக்கலாம். இன்னும் அநேகரை சொல்லிக் கொண்டு போகலாம். தாவீதை பாருங்கள். சொந்த மாமனார் அவனை விடுவிக்க விடாமல் அவனை துரத்தி கொண்டு வருகிறான். குடும்பத்தில் இருக்கிற உறவின் முறை நிமித்தம் நாம் விடுதலையை பெற முடியாமல் அலக்களிப்புக்கும் அங்கலாய்ப்பிற்கும் தள்ளப்படலாம். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறேன்? இந்த விடுதலையை பெற உறவினராலும் உற்றாராலும் உடன் பிறந்தவனாலும் உடன் பிறந்தவர்களாலும் நீங்கள் நேசிக்கிறவர்களாலும் முடியாது. உங்களை விடுவிக்க தேவனால் மட்டுமே முடியும். ஒரு சிறு பிள்ளையானவன் மரித்து போகிறான். தீர்க்கதரிசி உடன் இருக்கிற வேலைக்காரனை அழைத்து, நீ வழியிலே ஒருவனிடத்திலும் பேசாமல் இந்த கோலை கொண்டு போய் அவன் மீது வை, அவன் உயிரடைவான் என்று சொல்லுகிறார். அவனும் வழியிலே ஒருவரிடத்திலும் பேசாமல் போய் அந்த கோலை அந்த பிள்ளையாண்டானின் மீது வைத்த பொழுது அவன் உயிரடையவில்லை. திரும்ப மீண்டும் இவன் போய் உயிரடைய செய்யலாம் என்று ஏதேதோ மாயாஜாலம் செய்த பொழுதும் அங்கு உயிர் பெறவில்லை. அந்த தீர்க்கதரிசியே இறங்கி வந்த பின்புதான் கர்த்தர் அங்கு விடுதலையை கொடுக்கிறார். ஒரு மரணத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? உங்களை விடுவிக்க ஒரு கோல் போதாது. உங்களை விடுவிக்க சாதாரண மனிதனால் முடியாது. இந்த கோல் என்பது உதவியின் கரத்தை காண்பிக்கிறது.
உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள், நீங்கள் உதவி செய்கிறவர்கள் உங்களை விடுவிக்க முடியாது. உங்களுக்கு சாதாரண மனிதனால் விடுதலையாக்க முடியாது. உங்களை விடுதலையாக்க அவரே இறங்கி வருகிறார். எப்படி அந்த தீர்க்கதரிசி இறங்கி வந்த பின்பு அந்த பிள்ளையாண்டானுடைய வாழ்வில் மரணத்திற்கு ஒரு ஜெயம் கிடைத்ததோ, அதே போல இயேசுவே, தெய்வமே, எல்லாமல்ல இறைவனே இறங்கி வந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். சிலருடைய கொக்கரிப்பு என்ன தெரியுமா? சிலருடைய தைரியமான துணிகரமான வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 71 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 71:11, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவன் அவனை கைவிட்டாராம், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்று ஒரு கூட்ட ஜனம் உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை விடுவிப்பேன். சிலர் சொல்லுகிறார்கள், இனி இந்த ஊழியனை விடுவிக்க ஒருவரால முடியாது. உங்கள் குடும்பத்தை பார்த்து சிலர் தைரியமாய் துணிகரமாய் சொல்லுகிறார்கள், இந்த குடும்பத்தை விடுவிக்க ஒருவரால முடியாது. அதில் அவர்கள் சொல்லுகிற பிரதான வார்த்தை என்ன? கர்த்தர் இவர்களை கைவிட்டார், இவர்களை விடுவிக்க யாராலையும் முடியாது என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் மீது வாஞ்சையா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். யார் என்ன சொன்னால் என்ன? சிலர் உங்களை ஏளனமாய் பேசலாம், சிலர் நகைச்சுவையாய் பேசலாம், சிலர் மட்டம் தட்டி பேசலாம். ஐயோ விழுந்து விட்டான், இனி எழும்ப மாட்டான் என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் மீது வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஒரு 3-5 வருடத்திற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை எனக்கு உரிமை பாராட்டும்படி கொடுத்தார். இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு வாக்குறுதியாய் கொடுத்தார். அப்பொழுது மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருந்தேன். எப்பக்கத்தில் நெருக்கம், ஊழியத்திற்கு எங்கு கால் வைத்தாலும் அங்கு எனக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டது, வேடனுடைய மறைவான கண்ணிகள் வைக்கப்பட்டது. உடனிருக்கிற ஊழியர்கள், சில விசுவாசிகள் நிமித்தம் என்னை போட்டு அலக்களித்து கொண்டிருந்தார்கள். நான் அந்த ஊழியத்தை செய்யவே கூடாது என்று எந்த திசைகள் திரும்பினாலும், ஊழியக்காரர் கூட்டத்திற்கு போனால் அங்கேயும் என்னுடைய பெயர் தான் மிக பிரபலமாய் அடிபடும். சரி, ஊழியக்கார கூட்டத்தை முடித்து விட்டு என்னுடைய சபைக்கு திரும்பினால், சபைக்கு வருவதற்கு முன்பதாக தலைமையிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்து அந்த செய்தி சபைகளுக்குள்ளே ஒரு புதாகரமாய் மாறிவிடும். சரி, ஜனங்களுடைய வீட்டிற்கு போகலாம் என்று போனால் ஜனங்களுடைய வீட்டிற்கு போனது மிகப்பெரிய பிரச்சனையாய் மாறிவிடும். எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கடி. எதுவுமே வேண்டாம் என்று தனிமையாய் இருந்தால் சம்பத் தலைமறைவாகிவிட்டான் என்று ஒரு பூதாகரத்தை கிளப்பி விடுவார்கள். எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டேன், யாரும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. உதவி செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை, எனக்கென்று உதவி செய்யும்படி சிலர் எழும்பினார்கள், ஆனால் அவர்களால் முடியாமல் போய்விட்டது. நல்மனசாட்சி உள்ளவர்கள், நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்கள், தேவ பிள்ளைகள் சிலர் எழும்பினார்கள், ஆனால் அவர்களால் முடியாமல் போனது. காரணம் என்ன? தேவனே குறுக்கிட்டு என்னை விடுவித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் கூட அவரே குறுக்கிட்டு எல்லா சூழ்நிலைகளையும் விடுவிக்க போகிறார். உங்களை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் தைரியமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களையும் என்னையும் விடுவிக்க எல்லாமல்ல தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு காலத்திலையும் உங்களையும் என்னையும் கைவிடுகிற தகப்பன் அல்ல. அவர் ஒரு காலத்திலையும் உங்களையும் என்னையும் தூக்கி விடுகிற தெய்வமாய் காணப்படுகிறார், தூக்கி எறிகிற தெய்வமாய் அல்ல. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நான் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நேற்றைய தினம் யாரிடமிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பதாக சொன்னார்? சவுலின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் நேபுகாத்நேச்சார் என்கிற அந்த மனிதனுடைய கைக்கும்
தேவன் நம்மளை விடுவிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றினார். 3 நபர்களுக்கு தேவன் நம்மளை இந்த மாதம் விடுவிக்க போகிறார். இந்த காலை நேரத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களையும் என்னையும் எந்த வல்லமைகளுக்கு தேவன் விடுவிக்க போகிறார். நேற்றைய தினம் 3 மனிதர்களிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பேன் என்று சொன்னார். இன்றைய தினம் எந்தெந்த வல்லமைகளுக்கு தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. முதலாவது, தேவன் நம்மளை எந்த காரியத்திற்கு விடுவிக்கும்படி அவர் ஆசைப்படுகிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, எந்த காரியத்திற்கு தேவன் உங்களையும் என்னையும் இந்நாட்களிலே விடுவிக்கும்படி அவர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 107 அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களில் இருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்துகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். எனக்கருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிற முதலாவது பகுதி என்ன தெரியுமா? இடுக்கண்களில் இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். இடுக்கம் என்றால் என்ன அர்த்தம்? இல்லாவிட்டால் இக்கட்டுகள் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதம் 107:6 சொல்லுகிறது, அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவர்களை விடுவித்தார். இந்த இக்கட்டு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நெருக்கடி என்று மறு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் தீர்வு காண முடியாத சூழ்நிலை, ஒரு சரியான டிசிஷன் எடுக்க முடியாது, சரியான பிளான் பண்ண முடியாது, சரியான தீர்மானம் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இந்த இக்கட்டு. இந்த இக்கட்டு என்பது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எனக்கருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இக்கட்டின் வழியிலே போய்கொண்டு இருக்கிறீர்கள்? இக்கட்டு என்பது நெருக்கடியை காண்பிக்கிறது. எந்த விதமான நெருக்கடியின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? கணவன் நிமித்தம், மனைவியின் நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், கடன் என்கிற நெருக்கடியா, பாவம் என்கிற நெருக்கடியா, சாபம் என்கிற நெருக்கடியா, வியாதி என்கிற நெருக்கடியா? எந்த நெருக்கடியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இக்கட்டு என்றால் நெருக்கடி என்ற அர்த்தம், நெருக்கப்படுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை நெருக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழியத்திலே நெருக்கம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நெருக்கம், தனிப்பட்ட வாழ்விலே நெருக்கம், மனதிலே ஒரு நெருக்கம் காணப்படுகிறது. எனக்கருமையான தேவஜனமே, முதலாவது தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிற முதலாவது பகுதி, எல்லா நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். எல்லா இடுக்கண்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த நெருக்கத்தில் இருந்து என்னை விடுவிக்க யாராலும் முடியவில்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்களா? தாவீது சொல்லுகிறான், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து விட்டாராம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான நெருக்கங்கள் வரத்தான் செய்கிறது. பண பிரச்சனை ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. மன அமைதி இல்லாத நிலவரம் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. பஸ்ல போகும்பொழுது பாருங்க, அதிக கூட்டமா இருந்தா ஏன் இப்படி நெருக்கிக்கிட்டு வர்றீங்கன்னு கேட்போம். சிலர் வீட்டுல சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் என் கழுத்தை பிடிச்சு நெருக்கிற மாதிரி நீ பேசுற? ஏன் என் வாழ்க்கையை இப்படி நெருக்குறீங்க? நான் என்ன செய்தேன்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நெருக்கத்தின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறது. இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது கூட இந்த நெருக்கம் காணப்பட்டது. சில விதைகள் கற்பாறையின் அடியில விழுந்த பொழுது அந்த செடியானது வளர்ந்து வரும் பொழுது, முட்செடியின் கீழே விழுந்த பொழுது அந்த முட்செடியானது அதை நெருக்கி போட்டது. ஏன் இந்த நெருக்கம் வருகிறது தெரியுமா? நீங்களும் நானும் வளர்ந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வளர்ந்து விடக்கூடாது. குடும்பத்தின் பகுதியிலே உங்களுடைய குடும்பம் வளர்ந்து விடக்கூடாது.
உங்களுடைய ஊழியம் வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி அநேக சூழ்நிலையிலே நெருக்கடிகளை தருவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனிதன் மூலமாய் நெருக்கம் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த நெருக்கங்களிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். இப்பொழுது அரசியல் நிலவரங்களை சற்று கவனித்து பார்ப்பீர்களானால், புதிதாக யாராவது அரசியலுக்கு வருவார்களானால், புதிய தீர்மானங்களை செய்வார்களானால், திட்டங்களை செய்வார்களானால், அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் எதிர் திசையில இருந்து ஒரு நெருக்கம் வரத்தான் செய்யும். ஒரு நெருக்கத்தை யாராவது கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதைதான் இன்றைக்கு ஊழியத்திலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்தில் யாராவது முன்பதாக அவர்கள் வருவார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார்கள். ஊழியத்தில் யாரும் வளர்ந்து விடக்கூடாது, சபைகளிலே யாரும் வளர்ந்து விடக்கூடாது, உங்களுடைய குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பலவிதமான நெருக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான நெருக்குகிற மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்த பொழுது எனக்கு ஒரு தலைமை போதகர் ஒருவர் இருந்தார். அந்த தலைமை போதகர் என்ன செய்வார் என்றால், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும் 7 மணி வரை அமைதியாக இருப்பார். 9 மணிக்கு ஆராதனை, 9:30 ஆராதனை துவங்கும். காலையில் 6:30 மணியில இருந்து 7 மணி வரை அமைதியாக இருப்பார். நான் தான் அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும். அவரை ஆராதனைக்கு தயார்படுத்துவது நான் தான். அவருடைய வஸ்திரங்களை எடுத்து அதை இஸ்திரி போட்டு கொடுத்து, அவருக்கு காலையிலேயே குடிக்க எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து, அவருக்கு ஹாட் வாட்டர் எல்லாவற்றையும் போட்டு அவரை ரெடி பண்ணி எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பேன். 7 மணி வரை அவருக்கு அந்த காபியை வாங்கிட்டு வந்து கையில கொடுத்து அதை குடிக்கிற வரைக்கும் நான் பக்கத்திலே நிற்க வேற வேண்டும். நின்று கொண்டே இருப்பேன். அதை அவர் ருசி பார்த்து குடித்த பின்பு அந்த கப்பை என் கையில கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ காலையில கிளம்பி இங்க இருக்கிற ஒரு சபையில போய் கூட்டம் நடத்திடுவான்னு சொல்லுவார். பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவார். அங்க இருந்து நான் பிரயாணப்பட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். 7 மணி வரைக்கும் பேசவே மாட்டார். சனிக்கிழமை நைட்டே சொல்லிடுவாரு, நானு ரெடியானா, என்னைக்கு ரெடியா இருக்கிறோமா இன்னைக்கு சொல்லவே மாட்டார். இப்படி பலவிதமான நெருக்கம். சரின்னு சொல்லி நான் சீக்கிரமா கிளம்பி போகலான்னு பார்த்தா, இவருக்கு எல்லா வேலை செஞ்சு கொடுத்ததுலே நம்மளுக்கு பாதி உடலெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய்விடும். அதன் பின்பு நான் குளிச்சுட்டு போகலான்னு பார்த்தா பெல் அடித்து கொண்டே இருப்பார். என்ன என்று வெளியில பார்த்தா 9 மணிக்கு நீ அங்க இருக்கணும்னு சொல்லிடுவார். நான் 9 மணிக்கு அங்க இருக்கிறேங்கிறத எப்படி அறிந்து கொள்வாருன்னா, அங்க இருக்கிற சகோதரிமார்களுக்கு போன் பண்ணிடுவார். தம்பி அனுப்பிட்டேன், கரெக்டா 9 மணிக்கு வந்துருவான், 9 மணிக்கு வரலான்னா எனக்கு சொல்லிருங்கன்னு வேற தகவல் சொல்லிடுவார். நான் 8:55 போனாலுமே 8:55 56 வந்தாருன்னு நூல் பிடிச்சு சொல்ற சகோதரிமார்களும் உண்டு. இப்படி பலவிதமான நெருக்கம். ஆனால் அந்த நெருக்கத்தில் எல்லாம் கர்த்தர் என்னை விடுவித்தார். அந்த நெருக்கங்களிலெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஒரு ஆராதனையில கூட தேவனுடைய மகிமையை நான் பார்க்காமல் திரும்பி வந்த காலமே கிடையாது. ஒரு ஆராதனையில கூட தேவனுடைய நாமத்தை உயர்த்தாமல், தேவனுடைய விடுதலையை ஜனங்களும் நானும் அனுபவிக்காமல் திரும்பி வந்ததே கிடையாது. சில நாட்களில் 2 கூட்டங்களை நடத்த சொல்லுவார். 2 சபைகளை நடத்த வேண்டும். சனிக்கிழமை இரவு பேசவே மாட்டார். அவ்வளவு நாள் பேசிக் கொண்டிருக்கிறவர் சனிக்கிழமை இரவெல்லாம் அமைதியாக மௌனம் காத்து விடுவார். சரி, வேற யாரையோ அனுப்புறார் என்று நானும் சந்தோஷமாக இருந்துருவேன். காலையில் சோத்திர ஜெபம் முடித்த பின்புதான் சொல்ல ஆரம்பிப்பார், 7 மணிக்கு நீ போகணும், ரெடி ஆகணும் சொல்லி. சில நேரம் 7 மணிக்கு போகணும் முன்கூட்டி சொல்லுவாரு, சில நேரம் சொல்லவே மாட்டார். பலவிதமான நெருக்கங்கள். முன்பதாக சொன்னால் நாம் ஆயத்தமாகி போவதில் என்ன தவறு? ஆனால் அவரிடத்துல கேட்ட பொழுது, இவையெல்லாம் நீ பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாதைகளை உன்னை நடத்துகிறேன் என்று மார்த்தட்டி கொள்ளுவார். அது எனக்கு ஆரம்பத்தில் கடினமாயிருந்தாலும் இப்பொழுது அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கிறது. எந்த விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் மடிந்து போவதில்லை. அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து விடுவார். குறிப்பிட்ட நாட்கள் வந்தது, அங்கிருந்து எனக்கு ஒரு மாற்றம் கொடுக்கப்பட்டது. அந்த போதகரை அங்கிருந்து மாற்றினார்கள். அந்த போதகரை மாற்றினவுடன் நான் பட்ட நெருக்கத்தை அதன் பின்பு வந்த பார்த்த
தலைமை போதகர் எனக்கு வேறு ஒரு சபையில நல்ல ஒரு சபையை போட்டு கொடுத்தார். ஏன் சொல்லுகிறேன்? நீங்கள் நெருக்கப்படலாம், மனிதர்கள் உங்களை நெருக்கலாம், ஊழியர்கள் உங்களை நெருக்கலாம், உறவினர்கள் உங்களை நெருக்கலாம், சொந்த பந்தங்கள் உங்களை நெருக்கலாம். ஆனால் அந்த நெருக்கங்களில் இருந்து இல்லாமல் தேவன் உங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் நெருக்கத்தில இருந்து, இக்கட்டில் இருந்து அவர் என்னை விடுவிப்பார். இக்கட்டு என்பது எதை காண்பிக்கிறது? நெருக்கப்படுகிற அனுபவம். எல்லா நெருக்கங்களிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அது எந்த நெருக்கடியா இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். இந்த விடுவிக்கிற தேவனை சொந்தமாய் கொண்டிருந்த பவுல் சொல்லுகிறார், நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. காரணம் என்ன? அவரே என்னை விடுவிக்க போகிறார். நாகும் 1:7 என்ன சொல்லுகிறது? இக்கட்டு நாளில் அவரே அரணான கோட்டை. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இக்கட்டு நாட்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். இக்கட்டு நாட்களில் உங்களை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார். நெருக்கத்திலே உங்களை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார். உங்களை நெருக்கிறவர்கள் யார் என்பதை பாராதிருங்கள். உங்களை யார் வேண்டுமானாலும் நெருக்கலாம். உடன் பிறந்தவர்கள், நீங்கள் நம்பினவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாசிகள் கூட உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்க ஒருவர் இருக்கிறார். அவர்கள் நெருக்கத்திலிருந்து நான் அவர்களை விடுவிப்பேன் என்றுதான் ஆண்டவர் திருவள்ளம் பற்றுகிறார். இக்கட்டு நாட்களில் அவரே உங்களுக்கு அரணான கோட்டை. நெருக்கத்தின் நாட்களிலே அவரே உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். என்னை விடுவித்த தெய்வம் உங்களையும் விடுவிப்பார். எந்த சூழ்நிலை உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது? செய்வனை உங்களை நெருக்குகிறதா? மாந்திரிகம் உங்களை நெருக்குகிறதா? பலவீனம் உங்களை நெருக்குகிறதா? இல்லாவிட்டால் நீங்கள் நம்பின மனிதர் உங்களை நெருக்குகிறார்களா? கடன்காரர்கள் உங்களை நெருக்குகிறார்களா? கடனின் வல்லமை உங்களை நெருக்குகிறதா? தெரியாமல் கடன் வாங்கிவிட்டேன் என்று புலம்புகிறீர்களா? வேலை இல்லாத சூழ்நிலை உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? வேலை செய்கிற இடத்திலே உடனே இருக்கிற மனிதர்களை நெருக்குகிறார்களா? கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு நடுவிலே உங்களுக்கு அரணான கோட்டையாய் எல்லாம் உள்ள தெய்வம் காணப்படுகிறார். ஏன் அரணான கோட்டையாய் காணப்படுகிறார்? அவர் உங்களை விடுவிப்பார். நெருக்கங்களில் இருந்து எல்லாம் உள்ள தெய்வம் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. முதலாவது, தேவன் இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, தேவன் எந்த வல்லமையிலிருந்து உங்களை என்னையும் விடுவிக்க போகிறார்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 6:7. உங்கள் மேல் இருக்கிற எகிப்தியரின் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, தேவன் எவைகளிலிருந்து நம்மளை விடுவிக்க போகிறார்? சுமை சுமக்கிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? கழுதையானது பாரத்தை சுமக்கிறது போல, பிள்ளையாமை சுமந்து கொண்டிருந்த கழுதையை போல இன்றைக்கு காரணமில்லாத பலவிதமான வல்லமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் மீது பழி என்கிற சுமை காணப்படுகிறதா? உங்கள் மீது தேவையில்லாத மன வருத்தத்தை கொண்டு வருகிற மனதிலே பலவிதமான சுமையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் உங்கள் மீது மிகப்பெரிய பாரமான சுமைகள் வைக்கப்படுகிறதா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சுமை சுமக்கிற அனுபவத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் தோளின் மீது வைக்கப்படுகிற சுமை. நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? பற்பல சுமைகளை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஓய்வு நாள்களிலே கூட அவர்கள் சுமைகளை சுமந்து கொண்டிருந்தார்களாம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சுமை என்பது பாரத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாரங்கள் காணப்படுகிறது. பலவிதமான பாரம் சுமக்கிற அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்காமல் இருக்கிறது. இந்த சுமை சுமக்கிறபடினால் என்ன நடக்கிறது? ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 46:1. நீங்கள் சுமந்த சுமைகள்
இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாய் இருக்குமா? அப்படியானால் சுமை என்றால் என்ன அர்த்தம்? அது மிகப்பெரிய பாரத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாரப்படுகிற ஒரு அனுபவம், பிள்ளைகளை குறித்து பாரம், ஊழியத்தை குறித்து பாரம், எதிர்காலத்தை குறித்து பாரம், உங்களுடைய வாழ்வை குறித்து பாரம், சிலருக்கு சரீரத்திலே வந்த வியாதிகளை குறித்து பாரம். அந்த வியாதியை மிகப்பெரிய பாரமாய் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்தியரின் மீது பார்வோன் என்கிற மனிதன் ஒரு மிகப்பெரிய சுமையை வைக்கிறான். சுமை என்கிற வார்த்தை எகிப்தியர் மூலமாக தான் உண்டாக ஆரம்பிக்கிறது. அது என்ன சுமை? உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படாது, செங்கலில் நீங்கள் கொடுத்ததில் ஒன்றும் குறைக்கவும் கூடாது, ஆனால் எங்களுக்கு செங்கல் தேவை, வைக்கோல் கொடுக்க மாட்டோம். மிகப்பெரிய ஒரு சுமையை வைக்கிறான், மிகப்பெரிய ஒரு பாரத்தை வைக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, பெரியவர்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு குறிப்பிட்ட வயதான பின்பு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவளுடைய உள்ளத்தை பாதித்து விடுகிறது. எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்க்க போகிறேன்? நான் என் பேர பிள்ளைகளை பார்ப்பேனா? நான் இன்னும் ஊழியத்தில் ஸ்திரப்படவில்லையே. என்னோடு ஓடினவர்கள் இன்றைக்கு நல்ல இடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நானோ ஓடிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு சரியான ஒரு அஸ்திவாரம் இல்லை. என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைக்க போகிறேன்? எப்படி அவர்களை கரை சேர்க்க போகிறேன்? அதுவரை நான் உயிரோடு இருப்பேனா? அதுவரை நான் ஜீவனோடு இருப்பேனா? இல்லாவிட்டால் பாதியில் எடுத்துக்கொள்ளப்படுவேனோ என்ற அநேகருடைய புலம்பல் இன்றைக்கு புலம்பலின் புஸ்தகத்தை காட்டிலும் அதிகமாய் பேசப்படுகிறது. அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற பெரிய பாரமே இதுதான். நான் வேற தெரியாமல் கடன் வாங்கி விட்டேன், இந்த கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் கடன் என்கிற பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? வியாதி என்கிற பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? பயம் என்கிற பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? எல்லாமல்ல இயேசு சொன்னாரே, வருத்தம் என்கிற பாரம் இன்றைக்கு உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? எந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? மோசே சொல்லுகிறான், இந்த ஜனங்களுடைய பாரங்களை என்னால் தாங்க முடியவில்லை. அவன் தேவ மனிதனாய் இருந்தாலும், தேவனோடு முகமுகமாய் பேசுகிறவனாய் இருந்தாலுமே கூட ஜனங்களுடைய பாரத்தை அவனால தாங்க முடியல. அவர்கள் பேசின வார்த்தை இவனால தாங்க முடியல. அவர்கள் செய்த கிரியையை இவர்களால் தாங்க முடியல. நான் ஒருவனா எப்படி சகித்துக் கொள்வேன்? நானா இவர்களை பெற்றேன் என்று பதறி பேசுகிறான். என்றைக்கு சுமையும் பாரமும் வாழ்க்கையிலே வருகிறதோ அன்றைக்கு வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரும். நான் மரித்து விடுவேன், நான் போய் விடுவேன், நான் வாழ மாட்டேன், நான் நல்லா இருக்க மாட்டேன். இது வேற யாரும் சொல்ல வேண்டியதில்ல, நம்மளே சொல்லி கொண்டு இருப்போம். இப்படி ஆயிடுச்சு, இனி எத்தனை காலம் நான் வாழுவேன்? இந்த பாரம் தான் மனிதனை இன்றைக்கு கேடுக்குள்ளாக நடத்தி கொண்டு இருக்கிறது. சுமை சுமக்கிற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது? பாரத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமக்கிற அனுபவத்திலிருந்து எல்லாம் வல்ல தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். ஏசாயா 46:1 என்ன சொல்லுகிறது? சுமைகள் இளைத்து போன, சுமை சுமக்கிறது நிமித்தம் மிருகங்களைப் போல இளைத்து போன ஒரு நிலவரம். இந்த சுமை அவர்களை என்ன செய்கிறது தெரியுமா? ஏசாயா 46:2 சொல்லுகிறது, அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமை அவைகள் தப்புவிக்க மாட்டார். இன்னைக்கு அநேகர் இந்த சுமை சுமக்கிற அனுபவத்தில் இருந்து, பாரப்படுகிற அனுபவத்தில் இருந்து, பாரம் சுமக்கிற அனுபவத்தில் இருந்து தப்புவிக்கப்பட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தப்புவிக்கப்பட முடியவில்லை. இந்த சுமையிலிருந்து, இந்த பாரத்திலிருந்து எப்படியாகிலும் வெளியே வந்துவிடலாம் என்று நினைத்தால் முடியவில்லை. வீட்டிற்குள் இருந்தால்தான் ஒரே பாரமாய் இருக்கிறது என்று வெளியிலே போனால் ஏதாவது போன் பண்ணி ஏதாவது நம்மளை பாரப்படுத்தி விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பட்டயம் உங்களை நோக்கி மட்டுமல்ல, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சுமையை நோக்கி வருகிறது. அந்த சுமையை ஆண்டவர் இன்றோடு மாற்றப் போகிறார். இன்றோடு மாற்றப் போகிறார். ஆண்டவர் சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது.
என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது. மத்தேயு 23:4 சொல்கிறது, பாரமான சுமைகளை கட்டி மனுஷனின் தோள் மீது அவர்கள் சுமத்துகிறார்களாம். பாரம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வருத்தம், அநேகருடைய வாழ்க்கையிலே பாரமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? சுமை என்றாலே பாரத்தையும் வருத்தத்தையும் காண்பிக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரமான சுமைகளை சுமக்கிறவர்களே, கடினமான சுமைகளை சுமக்கிறவர்களே, தோள்களின் மீது, தலையின் மீது, உள்ளத்தின் மீது எந்த விதமான சுமையை சுமக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமக்கிற அனுபவத்திலிருந்து நான் அவர்களை விடுவிக்க போகிறேன். சுமை சுமக்கிற அனுபவத்திலிருந்து நான் அவர்களை விடுவிக்க போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 6வது வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சுமை சுமக்கிற அனுபவம் இருளில் வைக்கப்பட்டு இருக்கலாம். அது ஒரு பாழாக்குகிற வல்லமைகளைப் போல உங்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளுக்கு பயப்படாதிருங்கள், அவைகளுக்கு பயப்படாதிருங்கள். அந்த சுமைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சுமை சுமக்கிறவராய் இருப்பீர்களானால் கவலையே பட வேண்டாம். சங்கீதம் 81:6 சொல்கிறது, அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா பாரத்திற்கும் உங்கள் தோளை விலக்கப் போகிறார். எல்லா சுமைக்கும் உங்களுடைய மனதை விலக்கப் போகிறார். எல்லா பாரம் சுமக்கிற அனுபவத்திற்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை விலக்கப் போகிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னாரே. தேவன் முதலாவது உங்களை, என்னை இக்கட்டுகளில் இருந்து, நெருக்கங்களில் இருந்து, தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து, குழப்பமான சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இரண்டாவது, தேவன் உங்களையும் என்னையும் சுமை சுமக்கிற அனுபவத்திலிருந்து, பாரம் சுமக்கிற அனுபவத்திலிருந்து தேவன் விடுவிக்க போகிறார். மூன்றாவது, தேவன் உங்களையும் என்னையும் எந்த வல்லமையிலிருந்து விடுவிக்க போகிறார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஏசாயா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 1:10, அவர்கள் பெருகாதபடிக்கும் அவர்கள் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களுக்கும் நம்முடைய பகைஞரோடு கூடிய நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடி நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, தேவன் நம்மளை எவைகளுக்கு விடுதலையாக்க போகிறார் தெரியுமா? பகை என்கிற வல்லமைகளுக்கு தேவன் உங்களையும் என்னை விடுவிக்க போகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பகை என்கிற வல்லமை அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழியத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட இந்த பகை என்கிற வல்லமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த பகை என்பது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் மூன்றாவது உங்களையும் என்னையும் எந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்க போகிறார்? பகை என்கிற வல்லமையிலிருந்து விடுதலையாக்க போகிறார். பகை என்றால் என்ன அர்த்தம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10 அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 10:12, பகை விரோதங்களை எழுப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே யாத்திராகமம் 1:10 கூட வாசித்தோம். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி நம்முடைய பகையினரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் பகை என்பது விரோதங்களை காண்பிக்கிறது. உங்களுக்கு விரோதமாக எந்த வல்லமை எழும்பினாலும் அவைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், எப்பேற்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய பகைகளுக்கு, அவர்களுடைய விரோதங்களுக்கு நான் உங்களை விடுவிப்பேன் என்று எல்லாம் அல்ல தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விரோதங்கள்
அநேகர் உடன் இருக்கிறவர்களே விரோதியாய் மாறிவிடுகிறார்கள். விரோதமான காரியங்களை செய்கிறார்கள், துரோகமான காரியங்களை செய்கிறார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அவர்களுடைய பகைகளுக்கு நான் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பகை என்பது விரோதத்தை காண்பிக்கிறது. எந்த வல்லமை உங்களை விரோதித்துக் கொண்டிருக்கிறது? யார் உங்களை விரோதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? யார் உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? யார் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள்? எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள்? எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய நல்ல பெயரையும் உங்களுடைய நற்சாட்சியையும் கெடுக்கும்படி பிரயாசப்படுகிறார்களா? கவலைப்பட வேண்டாம். தேவன் அவர்கள் நடுவிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். பகை விரோதங்களை எழுப்பும் என்று வேதம் சொல்கிறது. பகை என்பது விரோதங்களை காண்பிக்கிறது. எல்லா விரோதங்களுக்கும் தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய மனக்குமரலை அறிந்திருக்கிறார். நான் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனால் இவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள், இவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், இவர்களுடைய வார்த்தை எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது, இவர்களை நான் நம்பினேன், ஆனால் இவர்கள் தான் எனக்கு விரோதமாய் எழுந்து கலகம் பண்ணினார்கள் என்று புலம்புகிறீர்களா? இது உங்களுக்கு மட்டுமல்ல, இது தேவனுடைய தாசர்களுக்கு நடக்கக்கூடிய அடையாளமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, விரோதிக்கிறவர்கள் விரோதிக்கட்டும். சிநேகம் பாராட்ட வேண்டியவர்கள் நீங்களும் நானும். அவர்களை எல்லா விதத்திலே நாம் சிநேகிப்போம். அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை சிநேகிப்போம். ஊழியத்திலே நம்மளை விரோதிக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உங்களை விரோதிக்கலாம், உங்களோடு உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் உங்களை விரோதிக்கலாம், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அநேகர் விரோதிக்கலாம். கவலையே பட வேண்டாம். ஆண்டவர் அவர்கள் நடுவிலிருந்து உங்களை விடுவிப்பார். அவர்கள் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பகை என்பது விரோதத்தை காண்பிக்கிறது. பகை விரோதங்களை எழுப்பும். எந்த இடத்தில் பகை வருகிறதோ அந்த இடத்திலே விரோதங்கள் கண்டிப்பாய் எழும்பதான் செய்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்ப்பிலானால், சங்கீதம் 18:17 வாசித்து பார்ப்பிலானால், என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். பகைக்கிறவர்களுக்கு தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். மூன்றாவது, பகை என்கிற வல்லமைகளுக்கு உங்களையும் என்னையும் தேவன் விடுவிக்க போகிறார். உங்கள் ஊழியத்தை பகைக்கிறவர்கள், குடும்பத்தை பகைக்கிறவர்கள், உங்கள் தொழிலை பகைக்கிறவர்கள், உங்களுடைய வளர்ச்சியை பகைக்கிறவர்கள், உங்களுடைய அபிஷேகத்தை சிலர் பகைப்பார்கள், உங்களுடைய நற்சாட்சியை சிலர் பகைப்பார்கள், நீங்கள் ஒன்று கூடி வாழ்வதை சிலர் பகைப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் உண்டு, மிக வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாள்கள். அவரோடு நானும் சேர்ந்து ஊழியம் செய்த மிக மகிமையான நாட்கள் அந்த நாட்கள். அந்த நாட்கள்ல என்ன செய்தார்? அவருக்கு பலவிதமான கிருபைகள், தாளந்துகள் உண்டு. அவர் எங்கு போனாலும், எந்த இடத்தில் பிசாசு பிடித்தவர்கள் இருந்தாலும், அவர் போய் ஜெபிக்க ஆரம்பித்தால், இல்லாவிட்டால் அவர் பார்க்க ஆரம்பித்தாலே அவர்கள் பயங்கரமாய் ஆட ஆரம்பித்து விடுவார்கள். செய்வனை கட்டுகளை சர்வ சாதாரணமாய் கண்ணுக்கு நேராய் எடுத்தே காண்பிப்பார். சிலர் இல்லை என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர் எடுத்தே காண்பிப்பார். எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அக்யூரேட்டாக அவர் திட்டம் பண்ணி காண்பிப்பார், சொல்லுவார். அந்த இடத்துல போய் காண்பித்தால் தைரியமாய் எடுப்பார். ஒரு சகோதரிக்குள்ளாக இருந்து 13 பேய்களை ஒரே இரவு நேரத்தில் விரட்டினார். 13 ஆவிகளை விரட்டப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் எழும்பி கலகம் பண்ணின ஒரு சகோதரிக்குள் 13 ஆவிகள் பிடித்திருந்து 13 ஆவிகளை ஒரே இரவுனா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல விரட்டி அடித்தார். இவர் இப்படி பயங்கரமாய் ஊழியத்துல வளர்ந்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டே இருந்தது. இவருக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அவர் வரும்பொழுது எவர்கள் இவருக்கு விரோதமாய் எழுந்தார்களோ அவர்கள்தான் இவர்களிடத்தில் ரொம்ப சிநேகமாய் பழகுவார்கள். இவர் போன பின்பு இவரை பற்றி தலைமை போதகிற இடத்துல இவர் செய்யாததெல்லாம் செய்ததாய் சொல்லிவிடுவார்கள். நானே பார்த்து பிரமித்து விடுவேன், இவ்வளவு அழகாக கதை எழுதுகிறார்களே, இவர்கள் எல்லாம் இங்கதான் இருக்க வேண்டியவர்களா என்று.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கூட செய்யாத தவறுக்கு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பகை விரோதங்களை எழுப்பும். இவர் வரங்கள், இவருடைய ஊழியம் அநேகருக்கு பகையா இருந்தது. அது நிமித்தம் அநேகர் இவர் மீது விரோதியாய் மாறினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவரை விரோதித்தவர்கள் விரோதித்துக் கொண்டே இருந்தார்கள். இவர் ஊழியத்தை தவிர வேறு எங்கும் கவனம் செலுத்தவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் வந்தது. இவருடைய பெயர் பிரஸ்தாபம் மேலிடத்திற்கு, தலைமையிடத்திற்கு போனது. அங்கு இருந்து இவரை ஒரே அடியாய் தூக்கி உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய சபையிலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். இவரை விரோதித்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர்களால் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன? விரோதிக்கிறவர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். யார் உங்களை விரோதித்தாலும் அவர்கள் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னை விடுவிக்க போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, விரோதிக்கிறவர்கள் விரோதிக்கட்டும், பழி சுமத்துகிறவர்கள் சுமத்தட்டும், பகைக்கிறவர்கள் பகைக்கட்டும். இயேசுவுக்கு இந்த பகை வரவில்லையா? யோசேப்புக்கு வரவில்லையா? தானியேலை பகைக்கவில்லையா? தேவனுடைய தாசர்கள் எல்லாருக்கும் இந்த பகை வரத்தான் செய்கிறது. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை பகைக்கிறவர்களை கண்டு நீங்கள் மனம் முறியடைய வேண்டாம். அவர்கள் கர்த்தர் அனுமதியாமல் உங்களை பகைக்க முடியாது. இதை தாவீது மிக நன்றாய் அறிந்திருந்தான். யோசேப்பும் நன்றாய் அறிந்திருந்தான். கர்த்தரே என்னை முன்பதாக அனுப்பினார் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் என்னை பகைத்தது நிமித்தம் நான் இங்க வரல, கர்த்தர் தான் என்னை முன்பதாக அனுப்பினார். தாவீது சொல்லுகிறான், அவனா தூஷிக்கல, கர்த்தர் அனுமதி கொடுக்க போய் தான் அவன் தூஷித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை பகைக்கிறவர்கள் உங்களோடு இருக்கிற மனிதர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். உங்களையும் என்னையும் பகைக்கிறவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் புறப்பட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. கூட இருக்கிறவர்களை உங்களை பகைப்பார்கள். உங்கள் ஊழியத்தை கண்டு, உங்கள் கிருபைகளை கண்டு, உங்கள் தாளந்துகளை கண்டு, உங்களுடைய பிரசங்கங்களை கண்டு, உங்களுடைய அபிஷேகத்தை கண்டு, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டு அவர்கள் பகைக்கிறவர்களாயிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பகைக்கிறவர்களுடைய கைக்கு தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். தேவன் மூன்றாவது எவைகளிலிருந்து நம்மளை விடுவிக்க போகிறார்? பகை என்கிற வல்லமிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். முதலாவது இக்கட்டு என்கிற நெருக்கத்தின் வல்லமிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். இரண்டாவது சுமை என்கிற பாரப்படுகிற வல்லமையிலிருந்து, பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற வல்லமையிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். மூன்றாவது பகைக்கிறவர்களுடைய, விரோதிக்கிற கூட்டத்தாரின் நடுவிலிருந்து எல்லா விரோதங்களுக்கும் தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார். கடைசியா கர்த்தர் எவைகளிலிருந்து நம்மளை விடுவிப்பார் என்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இதுவரை 3 காரியங்களில தேவன் உங்களையும் என்னையும் விடுவித்தார். கடைசியா கர்த்தர் நம்மளை எந்த வல்லமையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க போகிறார்? ஏசாயா 42 அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா 42:6, கலாத்தியர் 1:4, 2 வசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறோம். நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த சிறைச்சாலை என்பது என்ன? கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டு இருக்கிறது. கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி. இந்த சிறைச்சாலை என்பது பல அர்த்தங்களை சொன்னாலும் இந்த பொல்லாத பிரபஞ்சம் ஒரு சிறைச்சாலையாய் காணப்படுகிறது. இந்த பொல்லாத பிரபஞ்சம் தான், இந்த உலகம்தான் நம்மளுக்கு ஒரு சிறைச்சாலையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க போகிறார். இந்த பிரபஞ்சத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவரை நம்மளுக்கு உபத்திரவம் உண்டு, மனவேதனைகள் உண்டு, பாரங்கள் உண்டு, சூழ்நிலைகள் தாறுமாறாய் இருக்கும். இந்த உலகம்தான் நம்மளுக்கு ஒரு சிறைச்சாலையை போல காணப்படுகிறது. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் வேற எங்கேயாவது கடந்து போக முடியுமா? நான் இந்த உலகத்துல வாழ மாட்டேன்னு சொல்லி வேற ஏதாவது கிரகத்துல போய் வாழ முடியுமா? வேற ஏதாவது கண்டங்கள்ல போய் நம்ம வாழ்ந்துட முடியுமா? எனவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த சிறைச்சாலை என்பது உலகத்தை காண்பிக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை காண்பிக்கிறது.
இந்த பிரபஞ்சத்திற்கு பவுல் அழகாக ஒரு பெயர் சொல்லுகிறார், பொல்லாத பிரபஞ்சம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, உலகம் என்கிற சிறைச்சாலையிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் உலகத்தின் வல்லமையினுள் சிறைப்பட்டு இருக்கலாம், பொல்லாத காரியத்தினுள் சிறைப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய மனது பொல்லாத பிரபஞ்சத்தினுள் சிறைப்பட்டு இருக்கலாம். பொல்லாத பிரபஞ்சம் என்கிற இந்த சிறைச்சாலையினுள் அடைபட்டு கிடக்கிற தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விடுவிப்பேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுவிக்கிற மாதமாய் காணப்படுகிறது. கண்களை மூடுவோம். அவன் என் மீது வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னது மனிதன் அல்ல. உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னது உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அல்ல. ஒருவேளை அவர்கள் சொல்லியிருப்பார்களானால் அவர்கள் மாறி போயிருப்பார்கள். ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஆறுதலுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொல்லுகிறதை செய்கிற தெய்வம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விடுவிக்க போகிறார். என்னை விடுவிக்க போகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிற இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை உறுதியாய் பிடித்திருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் விடுவிக்க போகிறார். எப்பேற்பட்ட நெருக்கத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள், இந்த விடுதலையின் நேரம் கர்த்தர் கொடுக்கிறார். எந்த பாரத்தை சுமையாய் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், பிள்ளைகளை குறித்தா, எதிர்காலத்தை குறித்தா, ஊழியத்தை குறித்தா, அந்த வல்லமையிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். மூன்றாவது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் விரோதங்களின் நடுவிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். உங்களை யார் விரோதித்தாலும் கவலைப்படாதிருங்கள். எந்த விரோதத்தின் வல்லமை உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும் அவர்கள் நடுவில் இருந்தும், பகை என்கிற விரோதங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நான்காவது, இப்பிரபஞ்சம் என்கிற சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து, சிறைச்சாலை என்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க போகிறார். கண்களை மூடுவோம். நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தறிய முடியும். நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலை வேண்டும்? என் குடும்பத்துல பிசாசின் சுமைகள், வியாதியின் சுமை, பாரம் என்கிற சுமை, கடன் என்கிற சுமை, ஓயாமல் நெருக்கடி, வேலை இல்லாத நெருக்கடி, மனதிலே நெருக்கடி, இக்கட்டான சூழ்நிலை, என்னை அநேகர் பகைத்து கொண்டே இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள், வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்துல என்னை விரோதிக்கிறார்கள் என்று எத்தனை பேர் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? என் பிள்ளை, என் மனது இந்த உலகத்தின் வல்லமைக்கு அடைபட்டு கிடக்கிறது என்று எத்தனை பேர் புலம்புகிறீர்கள்? கண்களை மூடுவோம். சரியான ஒரு அபிஷேகத்தை தேவன் இந்த காலை நேரத்தில் கொடுக்க போகிறார். சீயோனே, உன்னை நீயே விடுவித்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் விடுவிக்கிற வல்லமையை வேறெங்கும் கொடுக்கவில்லை, உங்களுக்குள்ளதான் வைத்திருக்கிறார். அவர் விடுவிக்கிறார். நாமளை விடுவித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டுதான் நாம் இங்கிருந்து புறப்பட்டு சொல்ல போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்துல விடுதலை தேவை? விடுதலைக்காக ஏன் அங்குமிங்கும் ஓடுகிறீங்க? கர்த்தருடைய வசனம் உங்களை விடுதலை ஆக்க போகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நானே விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். கண்களை மூடி, கர்த்தாவே நீர் என்னை விடுவிக்கும்படி நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. காலை நேரத்துல ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டு போவோமாக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்பி கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுவோமாக. சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவன் அவனை கைவிட்டார், கர்த்தர் அவனோடு இல்லை, அவனை விடுவிப்பார் இல்லை என்று அநேகர் சொல்லுகிறதை காட்டிலும்
உங்களுடைய மனது உங்களை குற்றம் தீர்த்து கொண்டிருக்கலாம். நீ விடுதலை பெற்று விடுவாயோ, நீ விடுவிக்கப்பட்டுருவாயா, நீ எப்படிதான் விடுதலை ஆயிரம் பார்க்கலான்னு சொல்லி உங்களுடைய மனதானது உங்களை குற்றம் தீர்க்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் உங்களை பிடித்து வைத்திருக்கலாம். இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்க போகிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை நிமித்தம் உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்க போகிறார். பலவீனத்தில் இந்த விடுதலை, சுமை சுமக்கிற அனுபவத்தில் இந்த விடுதலை, நசரேயன் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது விடுதலை தரப்போகிறார். விடுவிப்பார் இல்லை என்று உலகத்தானும் மனதும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிக்க போகிறேன், உங்கள் குடும்பத்தை விடுவிக்க போகிறேன். வேண்டுமென்று சொல்லுகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உயிருள்ளவர், இயேசு உயிருள்ளவர், அவருடைய வார்த்தைக்கு உயிருண்டு. அவர் இந்த காலை நேரத்தில் விடுவிக்க காத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. கர்த்தருடைய சமூகத்துல தோற்றம் பண்ணி காத்திருங்க. கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் நீங்களும் நானும் ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அன்றைக்கு அந்த சாத்ராக், மேஷாக், யாபேத், நேகோ என்கிற மனிதர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் எங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அக்கினி சூளைக்கும் எங்களை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் முழங்கினது போல உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் விடுவிக்கிற தேவன் காணப்படுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை விடுவிக்க போகிறார், ஆண்டவர் என்னை விடுவிக்க போகிறார். அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை உச்சரிப்போமாக. நிச்சயமாக தேவன் விடுதலை பெருங்காற்று பார்க்கிறேன், பெருங்காற்று நாமத்தினால் பெருங்காற்றிலிருந்து விடுதலை மரணத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வல்லமையுள்ள தேவனுக்கு கோடான கோடி சதுரா. ஓ ரீபா லகா ரகி ரவி ரபாலா துறை வெளுந்துடோ திடா கடா ரீகா ரகா ரகி ரவி லபா லபாலா துறை பலா தடாய் காவா லந்தாடா தேரே தேலேதோட ரீபா லந்தாடா தேரே பேலேந்தோட ரீபா லதாடா லந்தாடா ரைகே பேலேதோட ரீபா லந்தடா ரகி ரவி ரபா லந்தாடா தேரே பேலேந்தோட ரீபா ரகி ரவி லபா திரபா லபா நினமா லபா பல்லபா லபா வீர வீர நான் அவரையே நம்புவேன் என்று செய்கிறீங்க. அவரையே நான் நம்புவேன் என்று
செய்கிறீங்க. அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கருமையான தேவ ஜனமே, அவரையே நான் நம்பி இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. நீங்களும் நானும் அவரை நம்பி இருக்கிறபடியினால் விடுதலை இல்லாமல் அலைய போவதில்லை. விடுதலையோடு நாம் கடந்து செல்லுகிறோம். ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உங்களை விடுவிக்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை விடுவித்தபடினால் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த காலை நேரத்தை ஜீவனோடு உம்முடைய சமூகத்திலே காண செய்தீரே. இதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. எங்களுடைய நீதி அல்ல, எங்களுடைய மேன்மை அல்ல. நீரே எங்களை இரக்கத்து நிமித்தம் உயிர்ப்பித்திருக்கிறீர், உயிரோடு எழும்ப செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, ஆண்டவரே உமது பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டினபடினால சோத்திரம். அறிவிப்புகளை கேட்டு அதன்படி நடக்க ஜெபிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு வழிகாட்டினபடினால சோத்திரம். இந்த ஜெபத்தின் பகுதியை நடத்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி வல்லமையாய் மாற்றி தந்தபடினால சோத்திரம். அவன் என் மீது வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொன்ன தெய்வம் நீர் எங்களை விடுவிக்கிறீர். அதற்காய் சோத்திரம். நேற்றைய தினம் 3 மனிதர்களிடத்திலிருந்து எங்களை விடுவித்த தெய்வம் இன்றைக்கு கர்த்தாவே 3 விதமான வல்லமைகள் நடுவில் இருந்து 4 விதமான வல்லமைகள் இருந்து நீர் எங்களை விடுவிக்கிறீர். ஆண்டவரே, இக்கட்டு என்கிற நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து, சுமை என்கிற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருந்து, ஆண்டவரே சிறைச்சாலை என்கிற இப்பிரபஞ்சத்தின் வல்லமையில இருந்தும், பகைக்கிறவர்கள் நடுவில் இருந்தும், பகை என்கிற விரோதங்களிலிருந்து கர்த்தர் நீர் எங்களை விடுவிக்கிறீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தைகள் இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறட்டும், பலிக்கட்டும். நாங்கள் விடுதலை உள்ள சீயோனாய், விடுதலை உள்ள தேவ பிள்ளைகளாய் எப்பொழுதும் நம்மை ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளை நம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். நீர் தொட்டு எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நன்மைக்கு ஏதுவான நாளாய் கர்த்தர் மாற்றி தாரும். ஆண்டவரே, போதகரோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இன்றைக்கு நடக்கிற ஊழியத்திலே கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே மகிமையாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செல்லும்படி ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையோடு நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த அபிஷேகத்திற்காக சோதரம். மீதியான காரியத்தை தேவன் புறப்படும். எங்களை முற்றுமுடிய உடைத்து நொறுக்கி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். மீதியான காரியத்தை நீரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.